இந்த தீர்த்தம் எங்கிருந்து வருகிறது தெரியுமா? பல ஆய்வுகள் நடந்தாலும் யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அழகர் கோவிலில் உள்ள நூபுர கங்கை, இது சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வரும் புனித நீர் என்று நம்பப்படுகிறது. விஷ்ணு பகவான் வாமன அவதாரம் எடுத்தபோது ஒரு காலால் விண்ணையும் மற்றொரு காலால் மண்ணையும் அளந்தார். விண்ணுலகில் பாதம் வைக்க செல்லும் போது பிரம்மா தன் கமண்டலத்திலிருந்த கங்கை நீரை பெருமாளின் பாதத்தில் ஊற்றி விஷ்ணுவின் பாதத்தை வரவேற்றார். அந்த கங்கை நீர் பெருமாளின் கணுக்காலில் உள்ள சிலம்பை தொட்டு சில துளிகள் அழகர் மலையில் விழுந்தது. நூபுரம் என்றால் சிலம்பு. அதனால்தான் இந்த தீர்த்தம் நூபுர கங்கை என்று அழைக்கப்படுகிறது. தமிழில் இதை சிலம்பாறு என்றும் சொல்வார்கள். ஆனால் ஒரு ரகசியம், இந்த நீரால்தான் அழகருக்கு திருமஞ்சனம் செய்யப்படுகிறது. ஏனெனில் அவரின் திருமேனி அபரஞ்சி என்ற தேவலோக தங்கத்தினால் ஆனது. வேறு நீர் பட்டால் அழகரின் திருமேனி கருத்துவிடும். இது சாதாரண நீரில்லை, அழகரின் திருவடியை தொட்ட புண்ணிய நீர். நீங்கள் நூபுர கங்கையில் நீராடியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.